ஹாய், வெல்கம் டு துர்காம்பிகை கிச்சன். இன்றைக்கி நாம் ஒன் பாட் ரைஸ் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த அரிசி தான். அதில் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை 1/2 hour நம்ம சோக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் பருப்பு சாதத்துக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால ஆட் பண்ணிக்கணும். இதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 to 20 நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மசிய வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சமாக ஒரு 20% வதங்கினாலே போதும். அப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். அப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வாட்டர் எப்படி ஆட் பண்ணுறோன்னா சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். நம்ம தனியாக இப்போ 1/2 கப் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கோம். அதுக்கு 2.25 கப் வாட்டர் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போது அது நல்லா சுடு தண்ணியாக நம்ம தனியாக சூடு பண்ணி அப்புறம் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வர மாதிரி இருக்கும்போது 1 ஸ்பூன் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டு கொதி நல்லா வரும்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு 4 விசில்ஸ் ஓகேவாக இருந்தது. நீங்கள் வீட்டில் ரைஸ்க்கு நார்மலாக எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போது ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃபைனலாக மல்லித்தலை தூவி அப்புறம் கலந்து எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக நம்ம மீன் மேக்கர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி ரெசிபீஸ்க்கு துர்காம்பிகை கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.